ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். நமக்கு உண்மையான பக்தி வரமாட்டேன் என்கிறதே. என்ன செய்ய? என்னதான் அன்னையின் மகிமையை நாம் உணர்ந்திருந்தாலும் விடாப்பிடியான பக்தி நமக்கு வரமாட்டேன் என்கிறதே. என்ன செய்ய? அன்னையே மனமிறங்கி நமக்கு அந்த பக்தி உணர்வை கொடுத்தால்தான் விடாபிடியான பக்தியே வரும். அம்மா, எனக்கு உன்னிடம் நீங்காத பக்தியைக் கொடு, எனக்கு ஞானத்தைக் கொடு என்று நாம் கேட்க வேண்டும். பெரும்பாலானோரின் பக்தி தன் பயன்கள் கருதிய பக்தியாகவே உள்ளது. இருமுடி செலுத்தினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஆலயத்தில் அங்க பிரதட்சணம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? 1008 படித்தால் என்ன பலன்? ஆடிப்புற கஞ்சி சுமந்து கொண்டு வந்தால் நமக்கு என்ன பலன்? கலசம் விளக்கு வாங்கினால் என்ன பலன் என்று இப்படியாக பலனைகளை தெரிந்து கொண்டுதான் இங்கு பலர் பக்தி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட பக்தியெல்லாம் உண்மையான பக்தி அல்ல. ஆம், ஏதோ ஒரு துன்பத்திலிருந்து விடுபட வேண்டி ஒரு பலனை எதிர்பார்க்கிற பக்தி. நம்மிடம் அறியாமையும் அஞ்ஞானமும் மண்டிக் கிடப்பதால்தான் தூய்மையான உண்மையான பக்தி செலுத்த முடியாதவர்களாக நாம் கிடக்கிறோம். நம்மிடம் உண்மையும் தூய்மையும் கலந்த பக்தி என்ற ஒன்று சுரக்குமேயானால், ஒன்று பழம் பிறவிகளில் நாம் செய்த பாவங்களையெல்லாம் சாம்பலாக்கிவிடும். 2 நம் புதிதாக எடுக்கப் போகிற பிறவிகளின் எண்ணிக்கை குறையும். 3 கிரகங்கள் கூட நம்மேல் கை வைக்க அஞ்சும். நம் பதவிகளும் பட்டங்களும் நிரந்தரமானவைகள் அல்ல, சுற்றமும் நட்பும் நிரந்தரமல்ல, சொந்த பந்தங்களும் நிரந்தரமல்ல, இடையிலே வந்தவை, இடையிலே அகன்று போய்விடுபவை. இந்த உடம்பை விட்டு நம்முடைய உயிர் மூச்சு பிரிந்த பிறகு எங்கே, எந்த நாட்டில், எந்த குடும்பத்தில் இவனை பிறக்க வைப்பது என்று நம் பாவ புண்ணியக் கணக்கை வைத்து தீர்மானிப்பவளும், நமக்கு உடம்பும் உயிரும் தந்து பிறவிதோறும் துணை நிற்பவளும் பரம்பொருள் அன்னை ஆதிபராசக்தி ஒருத்தியே. அவள்தான் நமக்கு நிரந்தரமான சொந்தக்காரி, உறுதியான துணை. இறுதியான துணை என்பதை அடிக்கடி நினைத்துக் கொண்டால் ஒருவேளை விடாப்பிடியான நமக்கு பக்தி வரலாம். மற்ற பக்தியெல்லாம் பயன் கருதிய பக்தியே ஓம் சக்தி.